நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நண்டு நல்லா வேகிறதுக்கும் குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா நண்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நண்டு நல்லா வெந்ததும் கடைசியாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நிறையா குழம்பு ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி